வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.3ல் 5வது கணக்கு பார்க்குறோம். கணக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பயப்படாதீங்க. ஏ, பி மற்றும் சி என்ற பொருட்களின் விலை ஓர் அலகிற்கு முறையே XY மற்றும் Z ஆகும். பி என்பவர் பியில் 4 அலகுகள் வாங்கி ஏயில் 2 அலகையும் சியில் 5 அலகையும் விற்கிறார். Q என்பவர் சியில் 2 அலகுகள் வாங்கி ஏயில் 3 அலகுகள் மற்றும் பியில் 1 அலகை விற்கிறார். R என்பவர் ஏயில் 1 அலகை வாங்கி பியில் 3 அலகையும் சியில் 1 அலகையும் விற்கிறார். இவ்வணிகத்தில் PQR முறையே 15,000, 1000 மற்றும் 4000 வருமானம் ஈட்டுகின்றனர் எனில் ஏ, பி மற்றும் சி பொருட்களின் விலை எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணியை உபயோகப்படுத்துகன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? PQR 3 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த வியாபாரத்தில் லாபம் இவ்வளோ கிடைக்குது அவங்களுக்கு. சரி, வியாபாரம் வாங்கும்போது அவங்க பொருள்களை வாங்குறாங்கங்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணோம், குறை என்ன எடுத்துக்கணும். விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கைக்கு வருது, அதை நம்ம ப்ளஸ்ன்னு போடுவோம். அதாவது உல்ட்ராவாக பண்ணுறோம். நம்ம எப்பயுமே செய்கிறத விட இது அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். விற்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ப்ளஸ் போடுறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் பொருள்கள் அளவு என்னது? XY Z. பொருள்களின் விலை ஏபிசியின் பொருள், ஏபிசி தானே பொருள், அதனோட விலைன்னு எழுதிக்கோங்க. நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம ஏபிசியின் விலைகள் முறையே என்ன எடுத்துக்கிறோம்? X, Y, Z என்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு X என்னது? ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். பிங்கிறவர் என்ன வாங்குறாரு? பியில் 4 அலகுகள் வாங்குறாரு. அப்போனா 4Y. 2 அலகையும் ஏயில் 2 அலகு, அப்போனா 2X. சியில் 5 அலகை ப்ளஸ் 5Z விற்கிறார். எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 15,000 ரூபாய்க்கு விற்கிறார். ஈக்குவல் டு 15,000. அடுத்து Q சியில் 2 அலகுகள் வாங்குறாரு. சினா -2. ஏயில் 2 அலகுகள் அண்டு பியில் 1 அலகை விற்கிறார். அப்படின்னா என்னது? ஏயில் 3 அலகுகள், ஏயில் 3 அலகுகள், பியில் 1 அலகு. எவ்வளவுக்கு? 1000 ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்குது. அடுத்து 6 1 அலகு வாங்கி ஏல 1 அலகை வாங்கிறாரு. அடுத்து பியில் 3 அலகு ப்ளஸ் 3Y, சியில் 1 அலகு ப்ளஸ் Z. எவ்வளோ ரூபா? 4000 ரூபா. ஃபஸ்ட்டு இதை அணி வடிவத்தில் எழுதிக்குவோம். 2 -4 5 3 1 -2 -1 3 1. X, Y, Z மதிப்பு 15,000, 1000, 4000. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? X தான் தேவை. X is equal to A inverse B. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம்? ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஏயின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதி கண்டுபிடிக்க போகிறோம். mod A. ரெண்டு -4 5 3 1 -2 -1 3 1. ரெண்டு இன்ட்டு 1 + 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 - 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 9 + 1 2 7 14 ப்ளஸ் 4 50 68 not equal to 0. Therefore A inverse காண இயலும்.
அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, சிற்றணி கோவையின் பரிமாற்றம். சிற்றணி கோவை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 1 + 6 3 - 2, வெளியில் ஒரு மைனஸ் இருக்கும். அடுத்து 9 + 1. இந்த சிற்றணி கோவையில் முதல் வருஷம் நம்ம அணிக்கோவை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த தான் இங்கே ப்ளஸ் மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்கும், -4 -15 ப்ளஸ் வரும். அடுத்து 2 + 5, அடுத்து -6 - 4 ப்ளஸ் 8 - 5. கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ப்ளஸ்ஸு 2 + 12 டிரான்ஸ்போஸ். இப்போ செய்யும்போது என்ன வரும், 7 - 1 10 19, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 - 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 14 டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் எழுதும்போது 7 - 1 10 19 7 - 2. அடுத்து 3 19 14. A inverse 1/mod A adjoint of A. mod A வந்து என்னது, 68. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து அப்படி எழுதிக்கோங்க. 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகே. அடுத்த ஸ்டெப்பு x = A inverse B. x அப்படி வச்சுக்குவோம், கடைசியில் நம்ம எழுதுவோம். 1/68 7 19 3 -1 7 19 10 -2 14 B 15,000 1000 4000. நிறையும் நிரலையும் பெருக்கிறோம். இங்கே வந்து 3/3 முதல் அணியில் இருக்குது, ரெண்டாவது அணியில் 3/1 இருக்குது. நம்மளுக்கு வர ஆன்சர் 3/1 வரும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பெருக்கிறோம். 15 7 105 போட்டு 3 0 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 1/68 105 போட்டு 3 0 ப்ளஸ் 19 3 0 ப்ளஸ் 3 4 12 12 போட்டு 3 0. அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் 15,000 ப்ளஸ் 7,000 ப்ளஸ் 19 4 76,000. அடுத்து 15 போட்டு 10ஆல் பெருக்கும்போது கூட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. -2000 ப்ளஸ் 14 × 4 56 போட்டு 3 0. அவ்வளோதான். 0வை கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. எக்ஸ் வந்து XYZ 1/68 அப்படி வச்சுக்கோ. வச்சுட்டு இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 1,36,000 வரும். அடுத்து வந்து 76யும் 7யும் கூட்டினோம்னா 83. 83லேருந்து கழிச்சேன்னா 68,000. எல்லாத்தையும் கூட்டி 2ஆல் இது பண்ணோம்னா 2,04,000. இப்போ வந்து இந்த 68ஆல் ஒன்றொன்றையுமே வந்து என்ன செய்யணும், வகுக்க போகிறோம். 136 68ஆல் எத்தனை தடவை போகும், 2 தடவை போகும். அப்படின்னா என்ன வரும், 2 போட்டு 2000 68 1 தான். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 204 68ஆல் வகுத்துன்னா என்ன வரும், 3 தடவை போகுது. அப்படின்னா 3000. X Y Z. Therefore x = 2000
y is equal to 1000, z is equal to 3000. இனிமே அடுத்து வந்து இதை வந்து என்ன செய்யணும், சென்டென்ஸில் வாக்கிய அமைப்பில் எழுதுகிறோம். ஏ பி சியின் விலைகள் முறையே. ஏயோட விலை வந்து என்னது, ரூபாய் 2000, 1000. பியினோட விலை முறையேன்னு போட்டதுனால வரிசையாக எழுதிக்கோங்க, ஓகேவா? இல்லை ஒவ்வொன்றும் ஏயின் விலை இவ்வளவு, பியின் விலை இவ்வளவுன்னு சொல்லி வரும், ஓகேவா? ஓகேப்பா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் போட்டு பாருங்கள். நம்ம மேலும் அடுத்த பயிற்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். நீங்கள் அப்பப்போ நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் என் கூட வந்து தொடர்ந்து ட்ராவல் ஆகி வர முடியும். எளிமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து ஃபீட்பேக்கு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.